பார்த்துட்டு இருக்க இளம் தாய்மார்களுக்கு ஒரு கொஸ்டின். வழக்கமா உங்க குழந்தைய கூட்டிட்டு உங்க டாக்டர் கிட்ட போகும்போது இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்காம நீங்க வெளியே வர மாட்டீங்க. அது என்ன கேள்வின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். ஆமாங்க, அதேதாங்க. டாக்டர், என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, என்னதான் பண்றது? உங்க குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. குழந்தை பிறந்து 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். 6 மாசத்துக்கு மேல தாய்ப்பாலோட சேர்த்து நீங்க மத்த உணவு ஸ்டார்ட் பண்ணணும். முதல் 6வது மாசம் 7வது மாசம் நீங்க குழந்தைய படுக்க போட்டு தயவு செய்து ஊட்டாதீங்க. அப்படி ஊட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களுக்கு கம்பல் பண்ணி ஊட்டுற மாதிரி ஆயிடும். சோ அழகா உட்கார வச்சு ஊட்டுங்க. அப்பதான் அவங்க ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கும். 8வது மாசத்துல இருந்து கஞ்சி பதத்துல இருந்து நீங்க அழகா மசிச்சு ஊட்டுற மாதிரி நீங்க கையிலே ஊட்ட ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு அந்த டைம் பல் வரலனாலுமே அந்த கம்ஸ் நல்லாவே டெவலப் ஆயிருக்கும். அப்போதான் அவங்க மென்னு சாப்பிட நல்லாவே பழகுவாங்க. அப்போ உணவோட டெக்ஸ்டர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே அவங்க பசியை நல்லாவே தூண்டி விடும். 1 இயர் கிட்ட எல்லாம் வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஊட்டின மாதிரி அப்படியே ஊட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். சோ நீங்க 1 இயர்ல நீங்க வீட்டுல என்ன சமைக்கிறீங்களோ அதுவே நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுவே கொஞ்சம் நீங்க வெரைட்டியா கொடுங்க. அதாவது கொஞ்சம் கலர்ஃபுல்லா, கொஞ்சம் டெக்ஸ்டர் மாதிரி, கன்சிஸ்டன்சி மாதிரி நீங்க கொஞ்சம் வெரைட்டியா கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த 1 இயர்க்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் அடம் பிடிக்கிறது, விளையாட்டுத்தன்மை அதிகமாகும். அப்ப கொஞ்சம் சாப்பிடுறது கொஞ்சம் கம்மியாகும். அடுத்து ஃபோர்ஸ்ஃபுல் ஃபீடிங். தயவு செய்து உங்க குழந்தைக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு கப்ல ரைஸ் போட்டுட்டு அந்த கப்பு ஃபுல்லாத்தையும் குழந்தைக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட ஊட்டாதீங்க. அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போதும்னா ஒண்ணு துப்புறதோ இல்ல வேணான்னு சொல்றதோ இல்ல ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு முழுங்குறதோ இது மாதிரி ஏதோ சிக்னல் பண்ணாங்க அப்படின்னாவே அது போதுன்றது அர்த்தம். தயவு செய்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நீங்க 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க கூடாது. அப்படி நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உணவு மேலேயே அவங்களுக்கு ஒரு அவர்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட் ஃபீடிங் ஆன் டிமாண்ட். உங்க குழந்தைக்கு நல்லா பசி எடுக்க விட்டு ஊட்டுங்க. நல்லா அவுட்டோர் கேம்ஸ் ஏதாச்சும் விளையாட வச்சுட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேப் விட்டு ஊட்டுங்க. அப்ப நல்லாவே பசி எடுக்கும், நல்லாவே சாப்பிட்டுப்பாங்க. அதை விட்டுட்டு ஃபுட் கிரேசிங் பண்ணாதீங்க. அப்படின்னா என்னன்னா உங்க குழந்தைக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது, 24 ஹவர்ஸ்மே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பசியே எடுக்காது. அப்போ ஒரு ஃபுல் மீல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. உங்க குழந்தைக்கு ஒரு ரொட்டீன் செட் பண்ணுங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 மீல்ஸ், ஒரு 2 ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரொட்டீன் செட் பண்ணி அந்த டைமுக்கு அவங்கள பழக விடுங்க. இன்னொரு ஸ்நாக்ஸ்னா நீங்க ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இல்ல எக் இல்ல ஏதோ ஒரு சுண்டல் அது மாதிரி கொடுக்கலாம். இன்னொன்னு ஏதாச்சும் ஒண்ணு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட்ஸா கொடுக்கறது ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது லிக்விட்ஸ்னா பால், சூப், அதுக்கப்புறமா ஜூசஸ் அது மாதிரி கொடுக்கறது. மெயினா பால் அடிக்கடி கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நீங்க 300 ml வரைக்கும் தான் நீங்க மில்க் கொடுக்கணும். ஏன்னா நீங்க லிக்விடா கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த மீலை சாப்பிடவே மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு நீங்க ஏதோ ஒரு நியூ ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் பழகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 8 to 10 டைம்ஸ் வரைக்கும் நீங்க அதை திரும்ப திரும்ப கொடுத்தாதான் அந்த டேஸ்ட் பழகும். சோ அதுக்குள்ளேயே அவங்களுக்கு அதை பிடிக்கல அப்படின்ற டெசிஷனுக்கு வராதீங்க. ஃபைனலா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்க குழந்தைங்க முன்னாடி டிவியோ இல்ல மொபைல் போனோ காமிச்சு தயவு செய்து ஊட்டாதீங்க. அப்படி ஊட்டினீங்கன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அது மேலதான் போகும். சோ உங்க ஃபுட்டோட டேஸ்டோ இல்ல டெக்ஸ்டரோ அவங்களுக்கு தெரியாது. சோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஃபேமிலியா டூகெதரா உட்கார்ந்து சாப்பிடுறது. சோ உங்க குழந்தை சிந்தி சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு தனியா பிளேட் வச்சு அவங்க சாப்பிட வைங்க. இதுதான் ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். சோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா திரும்ப உங்க டாக்டர் கிட்ட போய் அந்த கொஸ்டினே கேட்க மாட்டீங்க. தேங்க்யூ.